உலகத்திலே உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைனா ஏது நமக்கு சோறு ஒரு பிடி. அவன் இல்லைனா ஏது நமக்கு உணவு ஒரு பிடி. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனசை மாற்றி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. கோடி கோடியா அடிச்ச கூட்டம் கொளுத்து வாழுது, ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது, குழந்தை பாலுக்கும் அழுகுது. படிச்சு பட்டம் வாங்கிய கூட்டம் வேலைக்கு அலையுது, நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டையே ஆளுது, ரொம்ப நாளா ஆளுது. இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா பாட்டி தப்பு, நம்ம ஆத்தா அப்பன் தப்பு. இது தொடரலாமா அப்பு? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப மாத்தணுமே அப்பு. அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அதை போட்டா தானே மாறும் நம்ம நாட்டு நிலைமை. அட அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அதை போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. அதனால விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்டை, காப்பாத்துங்க நாட்டை. இத்தோட நிப்பாட்டுறேன் என் பாட்டை. 6 லட்சம் பேர் கூடியிருக்கான் மாநாட்டில். 2.25 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அதுக்கு பிறகு இந்த கரையில் 1 லட்சம், இந்த கரையில் 1 லட்சம், அங்கேயே 4.5 லட்சம் பேர் வந்துட்டான். இதே மாதிரி மாநாட்டு திடலை விட வெளியில் அதே மாதிரி கூட்டம் 6.5 லட்சம் 7 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஒரு சத்தம், ஒரு கூச்சல். ஏன் பிரபாகரன் என்ற பெரும் மறவனின் படையிடாது? அதிகபட்சமாக கத்திருந்தா என் பிள்ளைகள் அந்த ஓரத்தில் திரும்பி பார்த்தேன். அது கேரளாவிலிருந்து வந்தவங்களாம். அண்ணா ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ, அது மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தான். ஒரு சத்தம், தண்ணியை போடுறது, சலம்புறது, சிகரெட்டை பிடிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, நாற்காலியை உடைக்கிறது. அந்த நாற்காலி போட்டவர் சொல்கிறார், ஒரு நாற்காலி உடையலைங்க. துறைக்கிட்ட சொல்லிருக்காங்க, என்னங்க உங்கள் ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களே அடுக்கியிருப்போம்ங்க, இப்படி அடுக்கி வச்சுட்டு எங்களுக்கு 2 வேலையாகி போச்சு. என்ன வேலையாகி? கேரளாவிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கரூர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா நாற்காலியும் ஒன்றா அடிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஒழுக்கம், ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளடா. எந்த கூட்டத்தில், எந்த மாநாட்டில் காவல்துறை நாற்காலியை போட்டு கை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு சொல்லுங்க? எந்த மாநாட்டில் இருந்துருக்கு? இதிலிருந்து என் அன்னை தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் ஒன்றை அறியணும். இத்தனை லட்சம் பேர் கூடிய மாநாட்டையே இவ்வளவு ஒழுங்காக, நேர்த்தியாக, சீராக நடத்துகிறான் சீமான் என்றால், இந்த நாட்டை அவன் கையிலே கொடுத்தால் எப்படி ஆட்சியை செய்வான் என்று அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாப்புல. 6 பிராமணருக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு போட்டியா நீனும் கொடு. இது எப்படி கொடு கொடு. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன், சரி விடு, அதை பேசுறீல. அப்ப புறக்கணிக்கப்பட்ட என் தமிழ் சமூக குடிகள், தொல்குடிகள், விடுதலை பெற்ற இந்தியாவிலே இதுவரை என் அன்னை தமிழ் சமூகத்திலே அரசியல் அதிகாரத்தை பெறாத, அரசியல் அங்கீகாரம் பெறாத என் தமிழ் குடிகள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், பழங்குடி, ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மக்களுக்கு சீட்டு கூட பாப்பா. அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கேன். பழங்குடிக்கு 2, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு 2, மற்ற ஆதித்தமிழ் பறையர் தேவேந்திரருக்கு 42. அதை தவிர நீ கொடுத்தா சொல்ற அரசியல் அமைப்பு கொடுக்கலைன்னா உன் மனச்சான்ற சொல்லிட்டு சொல்ற, நீ கொடுப்பியா?
நான் 4 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் ஆதி தமிழ் குடிகளுக்கு, 2 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் தேவேந்திரருக்கு, 1 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் பழங்குடிக்கு. நீ கூட பார்ப்போம், எனக்கு போட்டியா கொடுறா. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன்னு பேசுற, நீ இதையும் பேசுறான். டேய் நீ நல்லவன் பேசுறான். டேய் நல்லவன் பேசுறான். பல்லு வளைக்குத்தானா நாக்கு வலிக்கிறேன்னா இதை ஒரு தடவை பேசுறான். ஊத்தப்பை பிராமணர் கொடுக்கணும். ஓன் சீட்டை எடுத்து கொடுத்தேன், அவன் இடம்டா, அவன் எடுத்துக்கிறான்டா. ஒரு காரணம் சொல்றான், எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நிலைமையா இருக்கு. பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்களுக்கும் குறைஞ்சிடக்கூடாது, நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட என் இன சொந்தங்களை விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் எழுதிட்டு போகணும். 117 பெண்ணு கொடுத்துடணும், அதுவும் படிச்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அரசியல் தெரிஞ்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அந்த சமூக பிரதிநிதித்துவத்தோடு இருக்கணும். ஒரு வருஷம் மண்டையில பூரா நெருப்பை கொட்டின மாதிரி இருந்துச்சு. துறைந்தாலும் ஏதோ போயிட்டு இருக்கிறான். டே உடம்பு படுத்துக்கிறது, கண்ணு மூடிக்கிறது, மூளை முழிச்சுக்கிறதுறான்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க. இந்த மாநாடை நடத்துறதுக்கு ஒரு 10 நாள் வேலை செய்ய சொன்னேன். அண்ணே எனக்கு கண்ணு முடிக்கிறதுனே, உடம்பு படுத்துக்கிறதுனே, மூளை முடிச்சுக்கிறதுனேன்றாப்ல. நான் சிரிச்சேன். ஏன்னா இதைத்தாப்பா நான் சொல்றேன் அப்படின்னு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கள, நம்ம பாட்டண்டா. பாரதியை போற்றாத தமிழ் சமூகம் பதறு சமூகமடா. தமிழ் இலக்கியத்திலே புதுரத்தம் பாய்ச்சியவன்டா பாரதி. அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம் அப்படிங்கிறான். நம்ம ஐயா ஈவேரா வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷில் பேசணும், பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷில் பேசணும், எல்லாரும் இங்கிலீஷில் பேசுங்க. எங்கால் நம்மால் எப்படி தெரியுமில்ல, ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோட ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்லத்தமிழின் தொடர்பற்று போனார். டேய் வெறும் தமிழ் இல்லடா, செல்லத்தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். செல்லம்மா கடிதம் எழுதும்போது, வருந்தி கடிதம் எழுதும்போது நம்ம பாட்டு பதில் கடிதம் இருந்தடா பாட்டிக்கு. செல்லம்மா நீ என்ன நினச்சி வேதனைப்பட்டிருக்கு, நல்லா தமிழ் படி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பொண்டாட்டியை தமிழ் படிக்க சொல்கிறான், இவன் பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷில் பேசுன்றான். விளங்குதா ராஜா? அர்த்தமாயிருந்தா? விளங்குதா? புரியுதா? கடப்பாறை எப்படி கடப்பாறையை வச்சு குத்திரம் பார்த்தில்ல, குட்டியை சவரைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை போதும், நான் 6 கடப்பாறை வச்சுருக்கேன். இப்போ நீ பேச்சு பாரு, நான் பரவாயில்லைன்னு தோணும். ஒரு தடவை பேச்சு கொடுத்து பாரு, கொன்னு கொலையை அறுத்து விட்டுருவாங்க. அக்கரகாரத்தில் நின்று ஒரு இளைஞன் கண்ணனை பாடினான், கர்த்தரை பாடினான், அல்லாவையும் பாடினான். அக்கரகாரத்தில் எப்படி பாரு, 1921 இறந்துறான். அதுக்கு முன்னாடி ஒரு அக்கரகாரத்தில் ஒரு இளைஞன் கண்ணனையும் கர்த்தரையும் அல்லாவையும் பாடிய ஒரு பாவலன் உண்டென்றால் இந்த நிலத்திலே பாரதி தான். சொல்றா, இந்த தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் உலகம் போய் சேரலை. போன பொழுது போகட்டும், நாளைக்கு பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு பொழுதும் இல்லை, நாளைக்கு பொழுது உண்மை சத்தியம். அதை நான் என்ன பண்ணுவேன், நீ பாரு, உலகம் பூரா தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் கொண்டு சேர்ப்பேன், இல்லைன்னா என் பேரை மாற்றி வைங்கடாங்கிறான். இப்போ நான் என்ன செய்யணும், அவன் பேரன் உலகம் பூரா பாரதியை கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா என் பிறவி பிழையாயிரும். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தையே உருவாக்கியவன் மகா கவிஞன். அவன் காலத்தையே உருவாக்குவான். விடுதலை அடையலை நாடு, அவன் இறந்து 26 வருஷம் கழிச்சு தான் விடுதலை அடையுது. ஆனால் அவன் அடைகிறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. அவன் அடங்கிட்டான்டா ஒரு நாட்டை. எப்படி தமிழ்நாடுன்னு இவர்கள் பேர் வைக்கவில்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மரிமாறம் படைத்த தமிழ்நாடு. பாடிக்கிட்டே வாரா. காவிரி தென்மண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. போடா, அதுக்கு பிறந்தா கால ஞானம் தீர்க்க தரிசனம்டா. இந்த பாரி, இந்த மலைகளை வளர்த்த இந்த மண்ணை மல்லையெல்லாம் கொள்ளையடிப்பான்னு அவனுக்கு தெரியல. அன்னைக்கே அழுகிறான்டா, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமோங்கிறான். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கருக திலவரமோ கண்ணீரால் காத்தோம்ங்கிறான். இந்த சுதந்திர பயிரை இங்கே எங்கே பயிர் இருக்கு, ஒரு மயிரும் இல்லை, எல்லாம் போச்சு, வெட்டி திண்டு போயிட்டான். எப்படி பாடுற அவனை, அவன் பேரனுக்கு சொல்றான். எப்படி சொல்றான் பேரனுக்கு, தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். தர்மம் வெல்லும்டா நில்றாங்கிறான். நான் ஒன்றும் புதுசாக கொள்கை அவன் சொல்றான். உடலினை உறுதி செய் ஏறு போல் நட,
நேர்பட பேசு, செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், சீருவோர் சீரு ஆண்மை தவறே, ரவுத்திரம் பழகு, வெடிப்புற பேசுங்க. எப்படி சொல்றான்? எப்படி? வீரியம் பெருக்கு. வீரியம் எப்படி? வீரியம் பெருக்கு. போடா, 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, ஆடா, வீரியம் பெருக்குடா. அவங்களுக்கு ஒன்றும் பேச்சல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே இதில் பேசுறானாடா. காரணம் என்னப்பா? நான் இல்லைப்பா, 1/2 கிலோப்பா, 1/2 கிலோப்பா. அவன் போடுறான், அவன் போடுவான். விடிய விடிய இதே வேகத்தில் பேசிட்டு இருப்பேன். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. வெறி. வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுங்கிறான். முழங்காதரா, முழங்குடாங்கிறான் அவன். சங்கே முழங்குங்கிறான் அவன். பாரதியை சொல்லும்போது பாரதி பாஞ்சாலி சபதம் தந்தான், குயில் பாட்டு தந்தான், எல்லாம் தந்தான். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு தந்தாண்டா, ஒரு கொடை தந்தாண்டா, பாரதிதாசன் என்ற ஒரு பாவலனை தந்தாண்டா. அந்த பாட்டனுக்காக 10 சீட்டு கொடுக்கலாம்டா. ஒரு சீட்டு கொடுக்குறேன், மொத்த சீட்டுமே என் பாட்டன் பாரதியோட தாண்டா. 237 அவனோட தாண்டா. தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதி எப்படா சாவான்? ஒவ்வொரு தமிழனின் நாக்கிலே தமிழ் தவழுகிற ஒவ்வொரு நொடியிலும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருப்பானடா. அருமை பிள்ளைகளே, பாரதி வருவதற்கு முன்பு சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ எதுவாக இருந்தாலும் பொழிப்புரை வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் இறையடி நிழலே. என்ன சொல்லியிருக்குதுங்க? இது என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு திருக்குறள் 7 சீர்திருத்தம் தான். 7 சந்தத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப சின்னதுதான். ஆனால் அதுக்கு பொழிப்புரை தேவைப்படுது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. அப்ப என்னங்க இதுக்கு பொருள் தேடுது? அவன் வந்த பிறகுதான்டா நேரடியா மக்களின் உரைநடை தமிழ்ல பேசிட்டான்டா. அவன் நேரடியா பேசிட்டான். இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஆகச்சிறந்த அரசியலை தாண்டி, கோட்பாடு தத்துவத்தை தாண்டி, மானுட நேயம் உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியலை தாண்டி எவனும் இந்த நிலத்தில் அரசியலை முன்வைக்க கிடையாது. எவனும் ஆடு கிடையாது. நாங்கள் பேசுகிற அரசியலை நீ பேச ஆரம்பிக்கவே 50 ஆண்டுகள் ஆயிரும். இவங்களுக்கு நமக்கு 2000 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் இருக்கு. சரித்திர தேர்ச்சி கொள்ளுங்கிறான். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிறார் நல்ல அம்பேத்கர். அதை எப்படி சொல்றாம? சரித்திர தேர்ச்சி கொள்ளடா, சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேல். சாக பயப்படாத. நீங்க ஒரு பெருசா தத்துவம்லாம் வகுத்து இல்லை, பட்டு நீ தான் என்னப்பா செய்வதை துணிஞ்சு செய்டா, சொல்றதை தெளிஞ்சு சொல்ற, குழப்பாதரா. இப்போ ஏன் தனிச்சு நிற்கிறேன்? கொள்கைகள் தெளிவு, குழப்பம் இல்லா முடிவு. அதான் எங்க கோட்பாடு. இப்போ இவங்களை ஒழிக்காம நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி ஆகி போயிடும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான் எங்களுடைய புரட்சி பாவலை. எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி அப்படிதான் சொல்லணும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான். அந்த என் பாட்டனுக்காக ஒரு இடம்டா. 234 இடம் தான். ஆனால் அவனை பெருமைப்படுத்த ஒரு இடம். அடுத்து யாரு? வீர முரசு, விடுதலை போராட்ட வீரன், நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவா. அரசன் பிரபு மேற்கு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான். அதை எதிர்த்து முழக்கமிட்ட பெரிய வீரன் நம்முடைய பாட்டனார் சுப்பிரமணியம் சிவா. தர்ம பரிபாலன ஜமாஜம் என்று திருவனந்தபுரத்தில் தொடங்கி ஒரு அமைப்பை தொடங்கி முழக்கமிடுறார். விடுதலைக்கான முழக்கத்தை பேசுவார். பெரிய பேச்சாற்றல் கொண்டவனால தான் வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுறார். வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுது. அங்கே பேச ஆரம்பித்தவொன்னே அவனை கேரளாவில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டுறாங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே ஒரு பாட்டை இருக்கான், நம்ம பாட்டேன். யாரு? செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார். அவருடைய சுதேசி கப்பல், அந்த இயக்கம் அந்த இயக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது. சுதேசி கப்பல் இது. அதோட நட்பு பாராட்டி எப்படி சொல்றது, அப்படி ஒரு ரத்த உறவாயிடுறாங்க 2 பேர். இவங்க 2 பேருக்குமான விடுதலை நெருப்பிலே நெய்யை ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். இன்னொரு பாவலன் யார்? நம்முடைய பாட்டன் பாரதி. 3 பேரும் மச்சா மாமா உறவுல பழகிக்கிறாங்க. பாரதி, சுப்பிரமணிய சிவா, நம்ம பாட்டன் வஉசி எல்லாம்.
நம்ம பாட்டன் வஉசிக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துடுது. இவருக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை. சிறைக்குள்ளே தொழுநோய் வந்துடுது. அது குஷ்டம், இந்த தொழுநோய் வந்துடுது. அப்படி இருக்கிற ஒரு வீரமான ஆள் அப்படியே உடல் குறுகி முகமெல்லாம் சிதைந்து உறுப்புகள் சிதைய ஆரம்பிச்சிருது. அப்ப விடுதலை ஆகிறாரு. திருப்பி அந்த குஷ்ட ரோயோட அந்த தொழுநோயோட மறுபடியும் சிறைப்படுத்திடுறான். 2 ஆண்டுகள் சிறைக்கிலே ரொம்ப உடல் நலிவுட்டுறாரு. அருமை பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நீங்க அந்த சுப்பிரமணியம் சிவா, நம்முடைய பாட்டன், சிறையிலிருந்து வஉ சிதம்பரனார் என்ற நம்முடைய பெருமைக்குரிய பாட்டன், மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த ஒரு மகான் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தங்கூட வரவேற்க போகவில்லை என்பது இந்த நிலத்தில் அதைவிட ஒரு துரோகம் இருக்கான்பார். சொந்த சொத்தை எல்லாம் விற்று தீர்த்தவன் நாட்டின் விடுதலைக்காக. கடைசி காலத்தில் வறுமையை போக்க மன்னனை வித்தவன். அந்த மனித புனிதன் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது வரவேற்க ஒருவன் கூட போகல. ஒரே ஒருவன் போய் நின்றான். அவன்தான் நம் பாட்டன் சுப்பிரமணியம் சிவா. என்ன செய்யறான் அங்க சொல்றாரு, என்ன பிள்ளைவாள் உங்களை வரவேற்க ஒருத்தர் கூட இல்லையே எங்க நாட்டில் அப்படின்னு கேள்வி பண்றான். பக்கத்தில் ஒருத்தன். நம்ம ஆள் அப்படியே யோசிக்கிறார், என்ன செய்யறது தெரியல. நம்ம பாட்டை வஉசி ஏன் வரவில்லை, தமிழ்நாடே வந்திருக்கிறது என்று ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம பாட்டை. அவருக்கு இவரை தெரியல. முகமெல்லாம் சிதைஞ்சிருச்சு, உடல் குறுகிருச்சு. ஒரு கருப்பு போர்வையில போத்திக்கிட்டு நிற்கிறாப்ல நெடுங்கிட்டு. நீங்க எங்கேயோ என்னை தெரியுதையா அப்படின்னா, நீங்க யாரு தெரியலையே, உங்களுக்கும் என்ன அடையாளம் தெரியலையான்னு அழ ஆரம்பிக்கிறாப்ல. நான் தான் பிள்ளைவாள் உங்க சிவம் என்று சொன்னவன சிவா அப்படின்னு கட்டி, வேணா என்னை தொடாதீர்கள், எனக்கு தொற்று நோய் இதை தொடாதீர்கள், உனக்கு வந்த அந்த நோய் எனக்கும் வரட்டும் என்று ஆற தழுவி அன்போடு இருக அணைத்தானே அந்த பாச பிணைப்பிற்கு ஒரு இடம்டா டேய், அதுக்கு ஒரு இடம்டா. இந்த காட்சியை போடுறா டேய், போடுறா. அந்த ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவா, என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் இல்லையா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரையா நீ? அவசரம் பாரு, முகத்தை பாரு, உணவு எனக்கு வந்துட்டாயில்ல. பாப்பா கோபிக்காதீர் ஐயா, உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள் உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களையிழந்து காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். சிவமா? எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வைர உடல் படைத்த வீர சிவமா இது? வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்த வீர திலகமே, உனக்கா இந்த கதி? சிவம் சிவம் என்ன இது? வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன், மயான பிணமாக்கி விட்டது மாற்றான் கொடுமை. உடலெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம் சிவவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம், என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். தொட்டவுடனேயே தொத்திக் கொள்ளும் தொழுநோய். சிவம் சிவம் மாசு மருவத்தை உங்களை பற்றி வாட்டுகின்ற தொழுநோய் என்னையும் பற்றிக் கொள்ளட்டும். இதுக்காகத்தாண்டா சீட் இடம், ஒரு இடம். இப்படி ஏதாவது திராவிடம் ஒருத்தனையாவது ஒரு காரணம் சொல்றா பார்ப்போம். ஒரு காரணம் எடுத்தாரு அருங்கொடையாளர், அருமை பெருமகனார் நம்முடைய தாத்தா லட்சுமண ஐயர். ஈரோட்டு கடப்பாறை இருக்குல்ல, அந்த கடப்பாறையே பேத்த கடப்பாறை நம்ம தாத்தா லட்சுமண ஐயர் தான். 650 குறுக்கம் ஏக்கர், 650 குறுக்கம் சொந்த இடம். அந்த இடத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நிலமற்ற மக்களுக்கு கொடுத்துறாரு. 6 ஏக்கர் 6.5 ஏக்கரை கொடுத்துறாரு. இன்னைக்கு கோச்செட்டிப்பாளையத்தில் 100 ஏக்கர் இருக்கு இந்த பேருந்து நிலையம் அவர் கொடுத்த இடம் தான்.
கல்லூரிகள் இருக்கிற விளையாட்டு திடல் அவர் கொடுத்த இடம் தான். நல்லா கவனிச்சுக்கணும். காந்தியடிகளை போய் சந்திக்கும் போது, நீ இந்த சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னா தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை படிக்க வை, அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்ச மகான் அவர் தான். நம்மளையெல்லாம் படிக்க வச்சார்னு பீத்திட்டு தர்றாங்களே, அவர் ஒரு தொடக்க பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கல, படிக்க வச்சார் அவர் தான். நல்லா கவனிச்சுக்கணும். சாகும்போது அவருக்கு 1 சென்ட் இடம் கூட இல்லை 60 ஏக்கர்ல. அப்படி ஏதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் இடத்த ஐயா ஈவேரா அவர்கள் மக்களுக்கு கொடுத்தாருன்னு ஏதாவது செய்திருக்கா? கிடையாது. அவர் வீடே ரொம்ப நாளாக புறம்போக்குல தான் கட்டப்பட்டிருந்துச்சு. நம்ம போட்ட போடல தான் பட்டா கொடுத்தாங்க. அவருக்கு பட்டா வாங்கி கொடுத்தது நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அவசரமாக கத்திரான்ட்டு பட்டா போட்டு கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுகளில் தண்ணி எடுக்க முடியாது. உயர் சாதிக்காரர்கள் அந்த குளத்துல போய் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அழைச்சி அவர் வீட்டுக்குள்ள ஒரு கிணறு அதில் தண்ணி எடுங்கன்னா அந்த மக்கள் வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைய தயங்குகிறார்கள். ஏனென்றால் பன்னெடுங்காலமாக இருந்த பழக்க முறை அப்படி வச்சிருந்துருக்கான். இவர் போய் அந்த மக்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தன் வீட்டுக்குள்ள அனுப்பி கிணறுல தண்ணி எடுக்க சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சு சமூக நீதி வெற்றி சொல்லாக இல்லாமல் நிலைநாட்டிய மகான் நம்முடைய அருங்கொடையாளர் தாத்தா லட்சுமண ஐயர் அவர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய சமூக தொண்டாற்றிய பெருந்தகை. இதுல ஒண்ணுமே செய்யாத அவரை ஐயா ஈவேராவை போற்றுகிற இவர்கள் இத்தனை பெரும் தலைவர்களை, மிகப்பெரிய பெருமைக்குரிய நம்முடைய முன்னவர்களை மறைத்தார்கள். காரணம் பிராமணர்கள் என்ற ஒரே காரணம். 2011 தான் இறந்து போறார். அவர் உடலை வண்டியில் ஏற்ற போகிறாங்க. வண்டியில் ஏற்றி தூக்கிட்டு போகுது. மக்கள் சுற்றி நின்றுக்கிட்டு, எங்கள் ஐயாவை வண்டியில் ஏற்றாதீங்க, நாங்கள் தான் தோளில் தூக்கி கொண்டு எங்கள் ஐயாவை அடக்கம் செய்வோம், எங்கள் ஐயாவை சுமந்து போவோம். அப்படி வலுக்கட்டாயமாக வண்டியை விட்டு எல்லோரும் தங்கள் தோளிலே மாறி ஒருவர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்படி இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம், ஏன் எல்லோரும் தங்கள் தோளிலே சுமந்தோம் என்ற பெருமை தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாறி அந்த மனித புனிதனை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் மேதை லட்சுமண ஐயருக்கு ஒரு இடம். இப்போ 7 பேர் வருது, 6 இடம் தான் இருக்கு. 7 இடம் நியாயமா நம்ம கொடுத்துருக்கணும். இல்லை, இடம் இல்லை, பத்தலை. அடுத்த முறை அதையும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா 6க்கே பல பேர் அலறிக்கிட்டு இருக்கான். 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 7 இடம் கொடுக்கணும். இது 2க்கும் சேர்த்து ஒரு இடம். ஏன்னா இவரை போலவே சமூக தொண்டாட்டி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி, எங்களுடைய அப்பா கிட்டு அவர்கள், மரபியல் வாழ்வியல் வேந்தராக இருந்த கிட்டு அவர்களுடைய மகன், திருவெங்காடிலே என்னுடைய ஆறுயிர் இளவல் காசிராமன், லட்சுமண ஐயரை போல, வைத்தியநாத ஐயரை போல சமூக தொண்டாற்றுகிறவன். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற முழக்கத்தை நாங்கள் வைத்தோம். அந்த தண்ணீரை விற்பனைக்கு இல்லாது அவனை கிணறை வெட்டி தூய நீரை அதை சுத்திகரித்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் தடையின்றி தூய நீரை கிடைக்க செய்கிற ஒரு பெரிய சமூக பணியாளன். எப்படி நம்முடைய தாத்தங்கள் வாழ்ந்தாங்களோ அதுபோல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சுமண ஐயரும் வைத்தியநாத ஐயரும் தான் நம்முடைய தம்பி காசிராமன் என்பதை அறிவு சமூகம் நினைவில் கொள்ள வேண்டும். என் சொல்லிட்டு தரான் பாரு, பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை. யாரா நீ? யார் வச்சிருக்கா பெண்ணிய விடுதலை? யார் வச்சிருக்கா? பைத்தியக்கார பையில, என் தாய் தன் கற்பப்பையிலிருந்து கொடுத்த விடுதலை தாண்டா அந்த மகன், விடுதலை தாண்டா அங்கே இருக்கேன். வைத்தியக்காரடே, எத்தனை காலத்துக்கிட்ட அப்படி பேசி திரும்பி தொலைக்கிறேன்டா உங்களை, அயோக்கிய பயில்களா தொலைக்கிறேன்டா. 117 பெண்களுக்கு கொடுத்துருக்காப்புல, 117 ஆணு கொடுத்துருக்காப்புல. நாங்கள் கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிறாங்க. அவர்கள் உரிமை. அவர்கள் எடுக்கும் போது நாங்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம். அவ்வளவுதான். இதுல எந்த பெருமையும் இல்லை. எங்கள் பிறவி கடமை செய்கிறோம். அதனால பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு அப்படி இல்லையே. போன தடவை நிறுத்தணும் போட்டாங்களா? கடமையை செய்கிறோம். அதுல பெரிய இது மாதிரி பேசுறது, அவர் ஜெயிக்க மாட்டாப்ல அதனால கொடுக்குறாரு அப்படின்னு. டே, ஜெயிக்கிறவன் நீங்க கொடுக்கல, அப்ப கொடுக்குற நான் ஜெயிக்கிறேன், அவ்வளவுதானே, ஜெயிக்கணும்ல. நீ தான் ஜெயிக்கிறிய, கொடு. வியாக்கியானம் யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு, தொலைச்சு பெறுவேன், தப்பிக்க முடியாது ராஜா. நான் தான் திரும்ப சொன்னேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான ஆயுதம் எங்கள் எதிரிகளிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் பின்னவர்கள், அவர்கள் பிள்ளைகள், நாங்கள் எடுக்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்திலே யாவனுக்கிட்டே ஆயுதம் கிடையாது. வெல்ல முடியாது, நீ வெல்ல முடியாது. நான் சொல்றேன், வெல்ல முடியாது. என்னம்மா தேவி சக்கம்மா,
என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. கண்ணை தோறந்தே பாரம்மா, கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. சின்ன வயசுல சிகரெட்டை பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டைய தீப்பட்டி கேட்கிறான். சின்ன வயசுல சிகரெட்டை பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டைய தீப்பட்டி கேட்கிறான். பசுமாடும் அம்மா ஆத்தாவ அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழ நம்ம மம்மின்னு சொல்லுறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இப்போ திணறுது மூச்சு. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இங்கே திணறுது மூச்சு. மரமில்லா ஊருல மழையங்க பெய்யுது, ஏரி கோலம் எல்லாம் குடியிருப்பாகுது. விவசாயம் செய்யினா வேணான்னு சொல்லுறான், வெளிநாடு போயிட்டான் ஒட்டகம் மேய்க்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கோட்டையில் கொடிதான் கிளியாம பறக்குது, குமரி பொண்ணு துணி கிழிஞ்சதான் தொங்குது. நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடபாத தானே ஏழைக்கு கூடு. சாமிக்கு படைக்கிற கைகளை கும்பிட்டோம், சாக்கடை அள்ளுற கைகளை விட்டுட்டோம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட ஓட்ட. விவசாயி சின்னத்திற்கு போடு, சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா.